சுப்ரீம் கோர்ட்டை அவமதித்த ஸ்டாலின் கோட்டைக்கு வந்த அதிரடி நோட்டீஸ். நீதிபதிகள் எச்சரிக்கை மணி அடித்ததால் பிரமாண பத்திரத்துடன் ஓடிய திமுக வழக்கறிஞர். வணக்கம் நண்பர்களே. நாடு முழுக்க தெருநாய்களால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இந்த பிரச்சினைக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதையடுத்து இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. அப்போது தெரு நாய்களின் தாக்குதலால் ராபிஸ் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது என்று சொல்லி அனைத்து மாநில அரசுகளுக்கும் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் இதுகுறித்த வழக்கு அக்டோபர் 27 விசாரணைக்கு வந்தபோது அது குறித்து தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் தாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து எந்த மனுவும் தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை செய்தி வெளியிட்டது. விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா மூவர் அடங்கிய அமர்வு மாநிலங்களின் அலட்சிய போக்கை பார்த்து தங்களது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சமூக பிரச்சினைக்கு மக்களவையில் விலங்கு நலன் தொடர்பான விதிமுறைகள் ஏற்கனவே ஏற்றப்பட்ட போது அவற்றை மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போட்டிருப்பது குறித்து நீதிபதிகள் தங்களது கண்டனத்தை பதிவிட்டார்கள். அதோடு இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமை செயலர்கள் நவம்பர் 3 உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு அவசர நோட்டீஸ் அனுப்பினார்கள். அதையடுத்து மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாநில தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராகாமல் காணொலி வழியே ஆஜராகி அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்கவில்லை. நீதிமன்றம் உத்தரவுகளை மதிக்காதது போன்று மாநிலங்களை காணொலி காட்சி வழியாக ஆஜராக அனுமதிக்க முடியாது, அவர்கள் கட்டாயமாக நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். உச்சநீதிமன்றத்தின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழகத்தில் தாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக 138 கால்நடை மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகிறது. கருத்தடை திட்டத்தை செயல்படுத்த 450 கால்நடை மருத்துவர்களுக்கு 15 நாட்கள் சிறப்பு பயிற்சி கொடுத்துள்ளோம். இதுவரை தமிழ்நாட்டில் 4.77 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறது. என்றாலும் எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்தை ஏற்காத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நவம்பர் 3 தமிழக தலைமை செயலர் நேரில் ஆஜராகி தாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து நேரடியாகவே விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதனால் நவம்பர் 3 நாளை தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த தெரு நாய் கருத்தடை விவகாரத்தில் தாங்கள் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து விளக்கமளிப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. 3D டிஜிட்டல் லேசர் ஸ்கேனருடன் கரூரில் இறங்கிய CBI அதிகாரிகள். 2வது நாளாக நடந்த அதிரடி விசாரணை. கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் CBI விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த மாதம் 17 முதல் தங்களது விசாரணையை தொடங்கினார்கள். அதோடு தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்றிருந்த 7 CBI அதிகாரிகள் 11 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் மீண்டும் கரூருக்கு சென்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதன் முதல் கட்டமாக சில சாட்சிகளை CBI அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தியவர்கள் சாட்சி சொல்ல வந்த 3 பேரை இந்த சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்துக்கே நேரடியாக அழைத்துச் சென்று அங்கு என்னென்ன நடந்தது என்பதை விசாரித்துள்ளார்கள். அதையடுத்து கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணனிடம் நேற்று மதியம் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அதையடுத்து வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள் என பல சாட்சிகளிடத்தில் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அவர்களிடத்தில் பிரச்சார கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது குறித்த உண்மைகள், அங்கு நிலவிய சூழ்நிலைகள் குறித்து கேட்டறிந்தவர்கள், வேலுச்சாமிபுரத்தில் உள்ள கடை நடத்துனர்களிடம் அந்த பிரச்சாரத்தின் போது எப்படிப்பட்ட சூழல் நிலவியது என்பதை விசாரித்தவர்கள், போலீஸ் பாதுகாப்பு போதுமான அளவு இருந்ததா என்பதையும் கேட்டுள்ளார்கள். அதையடுத்து சம்பவம் நடந்த இடத்தில் CCTV கேமராக்களை ஆய்வு செய்த CBI அதிகாரிகள் பேரோ ஃபோக்கஸ் என்கிற 3D டிஜிட்டல் லேசர் ஸ்கேனர் கருவியை கொண்டு அந்த பகுதியை படம் பிடித்து அளவிடவும் செய்துள்ளார்கள். இப்படி கடந்த 2 தினங்களாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தை அளவீடு செய்ததோடு அங்கு கடை நடத்தும் அனைத்து நபர்களிடத்தும் CBI அதிகாரிகள் நேரடியாகவே விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்த செய்தி. செங்கோட்டையனின் பிளான் B ரகசியம் வெளியானது. எடப்பாடிக்கு செக் வைக்க அதிரடி திட்டம். முன்னாள் முதலமைச்சர் MGRஆல் 25 வயதிலேயே அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு MLA ஆக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அதிமுக வரலாற்றில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர்.
அந்த வகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவருக்கு தனி செல்வாக்கு இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள் காரணமாக தற்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்று கூறிய விவகாரத்தில் இதனால்தான் கடந்த ஓராண்டாக அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் மோதல் நிலவி வந்தது. அதன் உச்சமாக தான் தேவ ஜெயந்தி அன்று டிடிவி ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து விட்டதாக அவர் அறிவித்ததை அடுத்து அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் இந்த கட்சியில் 53 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் எனக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னை உறுப்பினர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார் என்கிற செய்தி என்னை கண்கலங்க வைத்துவிட்டது. என்னுடைய ஆதரவாளர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்று கூறியுள்ள செங்கோட்டையன், இப்படி கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் நான் பயந்து விட மாட்டேன். அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்தும் வேலைகளில் இன்னும் தீவிரமாக இறங்குவேன். இதற்காக மாவட்ட அளவில் தற்போது ஆதரவு திரட்டி வருகிறேன். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என என்னுடைய தொடர்பில் இருக்கும் அனைவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த போறேன். முக்கியமாக டிடிவி ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கப் போகிறேன். இதில் அதிமுகவில் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் பலரை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளோம் என்று கூறியிருக்கிறார் செங்கோட்டையன். இதன் காரணமாக அவரது இந்த முயற்சியின் பலனாக இன்னும் அதிமுகவை சேர்ந்த பல புள்ளிகள் எடப்பாடிக்கு எதிராக களமிறங்கினால் அந்த கட்சி மேலும் பின்னடைவை சந்திக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய்க்கு அதிமுக தரப்பு தொடர்ந்து தூதுவிட்டு வந்தார்கள். 100 தொகுதி தருகிறோம், துணை முதலமைச்சர் பதவி தருகிறோம் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பில் எங்களை பொறுத்தவரை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அழுத்தமாக கூறி வந்தார்கள். இருப்பினும் தேர்தல் நெருங்கும் போது விஜய் மனம் மாறிவிடுவார், அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுவார், எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்வார் என்றெல்லாம் அக்கட்சியின் மாஜி அமைச்சர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகியோருக்கு தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் கணிசமான வாக்குகள் இருப்பதால் கடந்த 2 தினங்களாக அவர்கள் மூவரிடத்திலும் விஜயின் தமிழக வெற்றி கழக தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாம். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இந்த 3 பேரையும் இணைத்துக் கொண்டால் அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று விஜய் ஒரு கணக்கு போட்டு வருகிறாராம். அதன் காரணமாகவே அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை, எங்கள் கூட்டணிக்கு வரும் நபர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திக்கப் போகிறோம் என்று அதிமுகவின் மாஜி அமைச்சர்களிடத்தில் திட்டவட்டமாக விஜய் தரப்பு சொல்லிவிட்டதாம். விஜயின் இந்த முடிவு காரணமாக கடந்த 2 தினங்களாக தமிழக வெற்றி கழகம் குறித்து பேசுவதையே எடப்பாடி பழனிசாமி நிறுத்திவிட்டார். அதோடு கூடிய சீக்கிரமே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட இந்த 3 பேரும் விஜயுடன் சந்திப்பு நடத்த திட்டமிட்டுள்ளார்களாம். அப்போது தங்களது எதிர்கால திட்டம் குறித்து கலந்து பேசிக் கொள்வதோடு போட்டியிடும் தொகுதிகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் எதிர்பாராத திருப்பமாக விஜயை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க கல்லறிந்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவினரே விஜய் கூட்டணிக்கு தேடிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு இந்த தேர்தலில் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகள் மட்டுமின்றி அதிமுகவின் பெரும்பான்மையான வாக்குகளும் விஜயின் கூட்டணிக்கு செல்லும் நிலை உருவாகி இருக்கிறது. துணை முதலமைச்சர் பதவிக்கு அடிபோடும் காங்கிரஸ் கட்சி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போட்டு இந்த முறையும் திமுக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு வருகிறார். ஆனால் தற்போது அதிமுக பாஜக வலுவான கூட்டணியை அமைத்திருப்பதோடு விஜயும் அரசியல் களத்துக்குள் வந்திருப்பது போன்ற விஷயங்களால் அதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்பட போவதில்லை. இதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கூடுதலான தொகுதிகளை கேட்கிறார்கள். காரணம், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கடுமையான போட்டி இருக்கும். அதனால் திமுக குறைவான தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடியும். தங்களது கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி மற்ற கட்சிகளிடத்திலும் அவர்கள் ஆதரவு பெற்றால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் கண்டிப்பாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த முறை திமுகவிடத்தில் கூடுதலான தொகுதிகளை கேட்டு வாங்கி போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். அவர்களுக்கு குறைவான தொகுதிகள் கிடைக்கும் போது தங்களிடத்தில் கண்டிப்பாக ஆதரவு கேட்பார்கள். அப்போது எங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்றெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு செக் வைக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.